அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இறுதியாக வந்து நம்மளுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஆமாங்க, வாட்ஸ்அப்பில் வெரிஃபை ஆகிட்டேன். ஸோ வாட்ஸ்அப் வந்து என்னை வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப் ஃபைனலாக நம்மளுடைய டாக்குமெண்ட்டை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு நான் என்னென்ன டாக்குமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். குறிப்பாக இதை நான் எதுக்காக வாட்ஸ்அப் மெட்டா அஃபிஷியல் வாங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் பிஸ்னஸ் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, பல்க்கு வாட்ஸ்அப் அனுப்பினாலும் நீங்கள் மெட்டாவோடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பல்க்கு அனுப்ப முடியும். ரெண்டாவது ஆட்டோமேஷன் பண்ண முடியும். ரைட், நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா 2 ரீசன் தான். ஒன்று, என்னுடைய கிளைண்ட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வெப்சைட், அதாவது நாங்களே வெப்சைட் பண்ணி கொடுக்குறோம், அந்த வெப்சைட்டுக்கு வாட்ஸ்அப் இன்டிகிரேஷன் பண்ணி தரணும், வாட்ஸ்அப் லாகின் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி மெசேஜ், ஒரு ஆர்டர் க்ளோஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து மெசேஜ் போகணும். அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் நாங்கள் வந்து இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணணும். நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுக்கணும். அப்படின்றதுனால தான் நான் இதை முழுக்க இறங்கி ஒரு வாரமாக என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி எல்லா விஷயத்தையும் இப்போ நான் வந்து ஃபைனலாக சக்ஸஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து என்னென்னலாம் இனிஷியலாக தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கணும், அப்படி இல்லைனா உதயம் சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ உதயம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது லைவாக ஒரு வெப்சைட் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய வெப்சைட் காமிக்கிறேன். ஏன்னா இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து நிறைய நான் பார்த்த வீடியோ எதுலேயுமே அவங்க வந்து சொல்லவே இல்லை. அவங்க சொன்னது எல்லாம் என்னென்னா, நீங்கள் என்ன நேமில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம்லேயே வெப்சைட் இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது எனக்கு ஆரம்பத்திலே ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. ஏன்னா என்னுடைய வெப்சைட் பேர் வந்து பார்த்திங்கன்னா jdigo.in. ஓகேங்களா? ஆனால் என்னுடைய கம்பெனி நேம் வந்து மீடியா ஜங்ஷன். என்னுடைய ஜிஎஸ்டி, என்னுடைய எல்லா டாக்குமெண்ட்டுமே மீடியா ஜங்ஷன்ற நேமில் தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு இனிஷியலாகவே ஒரு கன்ஃபியூஸாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம சாட்ஜிபிட்டிலும் ஜெமினிலும் கேட்கும்போது அவங்க வந்து ஃபுட்டரில் வந்து சில விஷயங்களை ஆட் பண்ண சொன்னாங்க. பட் நான் ஆட் பண்ணலை. பிஃபோராகவே நான் இந்த வெப்சைட் பண்ண ஆரம்பத்திலே வந்து பவர்டு பை மீடியா ஜங்ஷன் அப்படின்றத நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து ஃபுட்டரில் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி நீங்கள் அபோட்டஸ்லேயோ கான்டாக்டர்ஸ்லேயோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயுமே எனக்கு வந்து இதுமாரி மீடியா ஜங்ஷன் என்னுடைய ஜிஎஸ்டி நம்பர் போட்டு இருக்கும். ஓகேங்களா? அபோட்டஸ்லேயும் சரி, அதேமாதிரி கான்டாக்டர்ஸில் போனீங்கனாலும் உங்களுக்கு கீழே பாட்டமில் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். பட் இதனாலே என்னமோ இந்த இது வந்து பெருசாக வந்து மெட்டா வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவங்க கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே இந்த பிஸ்னஸ் கரெக்டான இது தான் அப்படின்றதுனால எனக்கு வந்து இது அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. ஸோ லைவில் ஒரு வெப்சைட்டு, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எல்லோடு இருக்கணும். அடுத்தது ஜிமெயில். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து எந்த வெப்சைட் வச்சிங்களோ அதுக்கு எக்ஸ்டென்ஷனாகவே மெயில் இருக்கணும், மெயில் ஐடி இருக்கணும்னாங்க. பட் அதுவுமே இல்லை. எனக்கு வந்து ஜிமெயில் தான் எனக்கு வெரிஃபை ஆகிருக்கு. ஸோ அதனால் ஜிமெயிலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் வெப்சைட் வந்து லைவில் இருக்கணும். அடுத்தது வந்து புது நம்பர். இப்போ நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளவுடு 3 டைப் ஆஃப் இது இருக்குது. உங்களுக்கு தெரியும், நார்மல் வாட்ஸ்அப், பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அண்டு பிஸ்னஸ் க்ளவுடு. இப்போ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது வந்து இந்த புது நம்பர் வந்து நான் வந்து சிம்மு வாங்கினேன், இதுக்காகவே வாங்கினேன், வாட்ஸ்அப் அஃபிஷியலுக்காகவே வாங்கினேன். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா செட்டப்ஸில் போயிட்டு வாட்ஸ்அப் செட்டப். இது வந்து ஒரு லாகின் பேனலுங்க. நீங்கள் எந்த லாகின் பேனல் வேணால் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஸ்கீம்லேயே உள்ளே போயிடுங்க. உள்ளே போயிட்டு உங்கள் வாட்ஸ்அப் அஃபிஷியல் எனபிள் ஆனதுக்கப்புறம் கூட உங்களுக்கு சூட்டபிளான ஒரு வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளது அப்கமிங் நம்மளது வருது. அதனால தான் இந்த ஆர்என்டியில் நாங்கள் இறங்குனதுக்கு காரணம்னா, எங்கள் கிளைண்ட்டுக்கு நாங்களே வாட்ஸ்அப் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுனால தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இறங்கணும். ஸோ பேசிக்காகவே நம்ம இருக்கிற வெப்சைட் மூலிமாவே உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் நான் இங்கே வந்து ரீசிங்க் ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே எனக்கு வந்து இங்கே வந்து ஹைன்னு தான் போட்டிருந்தது தவிர க்ரீன் வரல. ஓகேங்களா? இந்த க்ரீன் வரும்போதே இந்த நம்பர் வந்து வெரிஃபை ஆகிடுச்சு. அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஐடி இதெல்லாமே வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து ரொம்ப கவனிக்கணும். இந்த பிஸ்னஸ்ன்ற இடத்துல மட்டும் எனக்கு என்ன ஆச்சுன்னா, இங்கே ஒரு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப நோட்டிஃபிகேஷன் ரெட் கலரில் வந்துச்சு. அந்த நோட்டிஃபிகேஷனை தான் நான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன், டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பராக லோட் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு இப்போது லைவில் வந்திருக்கு. லைவில் வந்துருக்குது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் லைவ் சேட்டே நீங்கள் பார்க்க முடியும். வாட்ஸ்அப் லைவ் சேட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி எனபிள் ஆகிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக.
ஸோ இப்போ நீங்கள் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்கன்னா 24 ஹவர்ஸில் நீங்கள் எத்தனை டைம் வேணால் அவங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் அனுப்ப முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹாய்ன்னு சொல்லி போட்டு அனுப்பினா இந்த மெசேஜ் லைவாகவே அவங்களுக்கு மெசேஜ் வந்து போயிடும். உங்களுக்கு இந்த மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு கவுண்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை மெசேஜ் அனுப்ப பாருங்கள், 10 இருந்துச்சா இப்போ 11 மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதுவுமே உங்களுக்கு கவுண்டில் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டை எப்படி அப்ரூவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் எனக்கு அப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் ஒரு டெம்ப்ளேட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். டெம்ப்ளேட்டில் போயிட்டு ஸோ இப்போ வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு நோட் பேடை ரெடி பண்ணியே வச்சுருக்கேன். ஸோ நோட் பேடை எப்படி இருக்குன்னா, ஸோ ஆர்டினரி மெசேஜ் தான். அக்கௌண்டிங் அண்ட் பில்லிங் சாஃப்ட்வேர் கோர்ஸ், பயிற்சிக்கு பிறகு ஜாபும் உண்டு பிஸ்னஸும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டெக்ஸ்ட்டு, இந்த டெக்ஸ்ட்டு தான் இப்போ நான் வந்து பல்காக மெசேஜ் அனுப்பணும். அது பல்க் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு அப்ரூவ்டு வாங்கினா தான் இந்த பல்க் மெசேஜஸ்ஸு நம்ம அனுப்பவே முடியும். ஸோ அப்ரூவ்டுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெம்ப்ளேட் வந்து ஒன்ஸ் அப்ரூவ் பண்ணணும். ஒன்ஸ் டெம்ப்ளேட் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணால் மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஆனால் வந்து மறக்காமல் ஆப்ட் அவுட் பண்ணணும். அது இப்போ என்னென்ன பண்ணணும், ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பிஸ்னஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு பேசிக் கம்ப்யூட்டர்ன்றதை ஒரு டைட்டிலாக எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து க்ரியேட் டெம்ப்ளேட். ஓகேங்களா, இங்கே டெம்ப்ளேட்டில் போயிட்டு இப்போ க்ரியேட், இப்போ ஆல்ரெடி அப்ரூவ்டு வாங்கிட்டேன் பாருங்கள், ஒரு அப்ரூவ்டு ஆல்ரெடி வாங்கிட்டேன். எப்போ க்ரியேட் பண்ணேன்னா இன்றைக்கி ஈவினிங் போல் நான் பண்ணேன். இப்போ நான் இன்னொரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து நான் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸுன்னு கொடுத்துட்றேன். அப்படியே ஸ்பேஸ் அடிச்சிங்கனாலே வந்துடும். தமிழ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க, ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டேன். இப்போது இங்கிலீஷ்னு கொடுத்துட்டேன். ஸோ தமிழ் இருந்தால் தமிழ், ஃபுல்லாகவே தமிழ் இருந்தால் தமிழ் பண்ணுங்கள். மிக்சடாக இருந்துச்சுன்னா நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். இங்கே மார்க்கெட்டிங்காக யூட்டிலிட்டியான்னு கேட்குது. நம்ம யூட்டிலிட்டி கிடையாது, மார்க்கெட்டிங் தான். ஓகேவா. ஹெட்டு வந்து உங்களுக்கு எப்படி வேணும், டெக்ஸ்ட்டாக வேணுமா, இமேஜாக வேணுமா, இல்லை எப்படி வேணும்னு கேட்குது. ஸோ டாக்குமெண்ட்டு, லொக்கேஷனு அண்டு மீடியா கரோசல் பண்ண முடியும். மல்டிபிள் இமேஜ் வச்சுருந்தோன்னா கரோசல் பண்ணிக்க முடியும். இப்போ நான் இதுக்கு இமேஜ் போடுறேன். இமேஜு நான் இங்கே கிளிக் பண்ண உடனே அது லொக்கேஷன் கேட்கும். இது நான் சாட் ஜிபிடியில் க்ரியேட் பண்ணது. ஸோ இமேஜுன்னு போட்டுட்டேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓப்பன் கொடுத்துட்றேன். இது வந்து லோட் ஆகிடும். பட் இமேஜுக்கும் டெம்ப்ளேட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ அடுத்தது நம்ம பாடி போட போகிறோம், அதுதான் முக்கியம். இப்போ பாடியில் வந்து நான் ஃபுல்லாகவே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து என்ன போடக்கூடாதுன்னா ஃப்ரீன்ற வார்த்தையே போடவே கூடாது. ஸோ நீங்கள் டெம்ப்ளேட் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே லைவாகவே நம்மளுக்கு என்ன மெசேஜ் நம்ம பண்ணியிருக்கோன்றது இந்த சைடில் காமிக்கும் உங்களுக்கு. ஓகேவா, அதை காமிக்குதா? ஓகே, அடுத்தது வந்து நான் என்ன பண்ணுறேன், கீழே பிலோவில் இந்த மேலே டாப்லேயே வந்து இந்த வேரியன்ஸ் போடுறது நல்லது. டியர் ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு, டியர் ஸ்டூடெண்ட்னு போட்டு இங்கே நான் வந்து பாருங்கள் ஒன்றுன்னு கொடுத்துட்றேன். ஸோ இந்தமாரி உங்களுக்கு இது புரியுதான் பாருங்கள். ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் டியர் ஸ்டூடெண்ட்டு இல்லை யாருக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த டியர் சார் அந்தமாரி எப்படி வேணால் போட்டுக்கலாம். இப்போ நான் இந்த ஒன்றுன்னு போட்டுடுறேன். போட்டுட்டு இது வந்து என்னன்னு கேட்குது. நான் நேமுன்றது சும்மா ரெஃபரன்ஸ்க்காக போட்டுக்கிறேன். ஸோ நேமுன்றதை ரெஃபரன்ஸ் போட்டேன். ஃபுட்டர் வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து தான் ஆப்ட் அவுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஆப்ட் அவுட்டுன்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கொடுக்கும். இங்கே காப்பி பண்ணி இந்த ஃபுட்டரில் போட்டுடுறேன். ஓகே, அடுத்தது வந்து பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுன்றதை முன்கூட்டியே இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய சேனலோடைய லிங்க்கே நான் போட போகிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வியூ சேனல்ஸ்னு கொடுத்து இந்த சேனலோட லிங்க்கு ஃபஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஆர்எல்லில் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப்னு கூட போட்டுக்கலாம். நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் டெம்ப்ளேட் கொடுக்குறேன். இந்தமாரி டிலே ஆகுதுனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் இங்கே எதுவும் எரர் இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா அதை பாருங்கள் என்ன சொல்லுது, மெசேஜ் பட்டன் காம்பினேஷன் நாட் சப்போர்ட்டட், இன்வாலிட் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுது. ஓகே, காம்பினேஷன் நாட் சப்போர்ட்டுன்னு சொல்லுதா, ரைட்டு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போதைக்கு நான் இதை எடுத்துகிறேன். வெறும் ஒரு குயிக் ரிப்ளேவும் கால் நவ் மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது யூஆர்எல் லிங்க் கூட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ நான் கோர்ஸோடைய இந்த லிங்க்கே ஷேர் பண்ணுறேன். விசிட் நவ் அப்படின்னு போட்டு வேறு எங்கேயாவது எரர் அடிக்கு தான் பாருங்கள். கிளிக் பண்ணிட்டேன். ஓகே,
ஆப்ட் அவுட். ஓகே கொடுத்துட்டேன். பட்டன் நவ். ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கூட. ஸோ இந்தமாரி ப்ராசஸ் ஆகுது பண்ணுறீங்களா? ப்ராசஸ் ஆகுதுனாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் இது வந்து சப்மிட் ஆகிடும், நம்மளுக்கு மெட்டாவுக்கு போயிடும். மெட்டாவுக்கு போயிடுச்சு அப்படின்னா இந்தமாரி ப்ராசஸிங் பெண்டிங்னு வரும். ஓகேங்களா? இப்போது டைம் பார்த்துக்கோங்க. நம்ம மேலே போயிட்டு வேறு ஏதாவது வியூ பண்ணி பார்த்துட்டு கூட நம்ம ஃபைனலாக செக் பண்ணிக்கலாம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நான் எதுக்காக இதை சூஸ் பண்ணேன்னா இ-காமர்ஸ் இன்டகிரேஷன்ஸ். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு ஷாப்பிஃபை நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி வேர்ட் ப்ரெஸ்ஸு சொல்லவே வேணாம். ஸோ வேர்ட் ப்ரெஸ் இன்டகிரேட் பண்ணுறதுக்காகவும் நான் இந்த அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து இது பண்ணேன். அப்போ அந்த வகையில் பாருங்கள், இப்போது ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய WooCommerce கனெக்ட் பண்ணியிருக்கேன். WooCommerce கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா இதிலே செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் படி பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாதிரி தான் ஷாப்பிஃபையும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆர்டர் வந்து பெய்டு ஆர்டர்ஸ் வந்து 3, ஃபுல்ஃபில்டு 1 தான் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, அதனால் அப்படி காமிக்குது. நோட்டிஃபிகேஷன் சென்டு இது வர 3 நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லுது. பட் நான் இது வரைக்கும் அது அவங்களுக்கு எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்தது ஃபெயில்டு ஸ்டேட்டஸ்னால் ரீசெண்ட், அப்போ சென்ட் ஆகலை, ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து அவங்களுக்கு போகலை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சென்டிங் கொடுத்து பாருங்கள். இல்லை இதுக்கு ஏதாவது அப்ரூவ் வாங்கணுன்னா அதையுமே நம்ம ஃப்யூச்சரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? ரைட். இப்போ வந்து இந்த ஆர்டரை வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறேன் நான். கன்ஃபர்மேஷன் உதயம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஐட்டம் டீட்டெயில்ஸு, டோட்டல் குவான்டிட்டி, எவ்வளோ அமௌண்ட்டு, 2 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் நோட்டிஃபிகேஷன் சென்ட் ஆகலை. அதுக்கான டீட்டெயில்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீசேலர் பேனல் கொடுக்க போகிறோம், கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்க போகிறோம்னாலும் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொடுக்கணுன்றதால தான் இந்த இது. ஸோ என்ன ப்ராடக்ட் சேல் ஆகிருக்குன்றதை இங்கே காமிக்குது. ஆனால் வந்து கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நம்பரே கொடுக்கல. ஸோ அவங்க நம்பர் கொடுக்கல, செஞ்சு மெயின் ரோடு கஞ்சனூர் எக்ஸ் ரோடுன்னு போட்டிருக்காங்க. அப்போ நம்ம கஸ்டமராக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நான் கால் பண்ணி பேசிக்கலாம். இதுதான் அவங்களுடைய இமெயில் ஐடி வச்சு நெட்டில் போட்டு அவங்க டீட்டெயில் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ நான் இது மெயினாக வந்து 3 விஷயம் திருப்பியும் நான் ரீகால் பண்ணுறேன். பல்க் மெசேஜ், என்னுடைய கஸ்டமருக்கு பல்க் மெசேஜ் அனுப்பணும். 2வது வந்து வாட்ஸ்அப், அதாவது இன்டகிரேஷன் பண்ணணும். ஷாப்பிஃபை அண்ட் வேர்ட் ப்ரெஸ் வந்து இன்டகிரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேட் போட் வந்து ரன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நான் மெயினாக வந்து வாட்ஸ்அப் இதுக்கு இனி வரும் காலங்களில் நீங்கள் பல்க் மெசேஜ் தேர்ட் பார்ட்டி டூல்ஸில் போட முடியாது. இனிமேட்டு நீங்கள் வந்து 100% வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் தான் பல்க் மெசேஜஸ் எல்லாமே சென்ட் பண்ண முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டெம்ப்ளேட் செக் பண்ணுவோம். அப்ரூவ்ட் ஆகிடுச்சா பாருங்கள். அப்ரூவ்ட் ஆகிடுத்து. இது லைவாக தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எதுவுமே ஸ்கிப் பண்ணலை. டைமிங்கையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே டைம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டைமையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் பண்ண மாதிரியே நீங்கள் வந்து பண்ணிங்க அப்படின்னா உடனே அப்ரூவ்ட் ஆகிடுது. இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் தான். நான் வந்து ஃப்ரீ ஸ்கீமில் தான், ஸ்கீம் கூட பாருங்கள், நான் வந்து ஃப்ரீ ஸ்கீமில் தான் இருக்கேன். நான் ஃப்ரீ ஸ்கீமில் தான் இப்போதைக்கு நான் போட்டு ஃபஸ்ட்டு வெரிஃபைலாம் ஆகிடுச்சா, அதுக்கப்புறம் தான் நம்ம பெய்டுக்கே நம்ம போகணும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீலேயே நீங்கள் வந்து யாருடைய வாட்ஸ்அப் ப்ரொவைடராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரீ ஸ்கீமில் போயிட்டு நீங்கள் இதெல்லாம் க்ரியேட் பண்ணி அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் வாட்ஸ்அப்பில் நான் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திருப்பியும் நான் ரீகால் பண்ணுறேன். என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜிஎஸ்டி, அப்படி இல்லைன்னா உதயம். 2வது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டு லைவாக இருக்கணும். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஜிமெயில் வெரிஃபிகேஷனும் முக்கியம். 4வது நியூ மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா வெர்ச்சுவல் நம்பர் கொடுக்குறாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நியூ நம்பர் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 4 விஷயம் இருந்தாலே நம்மளுக்கு ப்ராப்பராக அப்ரூவ்ட் ஆகிடுது. அப்ரூவ்ட் ஆகிறதுக்கு 2 நாள், நான் 19ஆம் தேதி அப்ளை பண்ணேன், எனக்கு 22ஆம் தேதி அப்ரூவ்டு கிடச்சிடுச்சு. ஓகேங்களா? அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆரம்பத்தில் காமிச்சிருப்பேன். எந்த டேட்டில் கிடச்சிருக்குன்னு போது கொண்டு இங்கே காமிக்கும். 22 ஆகஸ்ட், அதாவது அந்த டைமில் கிடச்சிருக்கு. இப்போ டேட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 24ஆம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமையே அப்ளை கிடச்சிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.